إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல ஏகரைவன் அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவுடைய உரையிலே நபியின் மீது நேசமும் உம்மத்தின் தவறான புரிதல்களும் என்ற ஒரு தலைப்பு இந்த ஹுத்பாவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தளவில் நாம் எல்லாம் நம்முடைய உயிரையும் விட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்கள் நம்முடைய உயிர் மிக நமக்கு நேசத்துக்குரியதாக இருந்தும் கூட அதையும் தாண்டி ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான். ஆகவே அப்படிப்பட்ட அந்த தூதரை நேசிக்கின்ற அடிப்படைகளில் இன்று இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே சில தவறான அடிப்படைகளில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற முறைமைகளை நாம் பார்க்கிறோம். காலாகாலம் இது சம்பந்தமான அறிவூட்டல்கள் அவ்வப்பொழுது நிகழ்த்தப்பட்டாலும் கூட நிச்சயமாக இந்த சமூகத்திலே அது பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு காலத்திலும் செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தின் தேவை உணரப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாம் அது பற்றி தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற இளம் சமூகம் நிச்சயமாக இன்றைய சமகாலத்தில் அல்லாஹுடைய தூதரை நேசிக்குகின்ற அடிப்படையில் எவ்வாறான புரிதல்களை இன்றைக்கு அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த சமூகத்தில் தான் நபிகளாரை மிக தவறான முறைகளிலே அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்ற பெயரால் நபிகளார் காட்டித்தராத பல முறைமைகளை கொண்டு அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலே அதிகமானவர்கள் வாலிபர்கள், இதிலே அதிகம் பேர்கள் வாலிபர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே நிச்சயமாக அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதனுடைய அடையாளம் என்ன, அல்லாஹுடைய தூதர் எப்படி நேசிக்கப்பட்டார்கள் என்கின்ற அறிவு மிக முக்கியமானது. குறிப்பாக இந்த மாதம் வந்துவிட்டாலே ரபியுல் அவ்வல் என்கின்ற பொழுது கூடுதலாக தமிழ் பேசுகின்ற உலகத்தில் இந்த மாதத்தை மாத்திரம் சிறப்பித்து நபிகளாரை நாம் புகழ்கின்றோம், நபிகளாரை நாம் நேசிக்கிறோம் என்ற பெயரால் பள்ளி வாயல்களிலே பல அரபு கவிதைகளை படித்து 12 நாட்கள் அந்த கவிதைகளை படித்து அதற்காக பல சாப்பாடுகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவ்வாறான நிகழ்வுகளிலே கந்தூரி என்ற பெயரால் மிக சந்தோஷமாக, கோலாகலமாக, கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகின்ற நிகழ்வை நாம் கண்டு கொண்டு வருகிறோம். நிச்சயமாக
இதனுடைய அடிப்படை என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இஸ்லாத்தை பொறுத்தளவில் சில குறிப்பிட்ட காலங்களை இஸ்லாம் சிறப்பித்திருக்கிறது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உண்மையிலே நாட்களை எடுத்துக்கொண்டால் நாட்களில் மிக சிறந்த ஒரு நாள் என்று சொல்வதாக இருந்தால் யோமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தினம். இந்த வெள்ளிக்கிழமை தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்க கூடாது என்றார்கள். அது ஒரு பெருநாளுக்கு ஒப்பானது. இஸ்லாத்தில் 2 பெருநாட்கள் தான், ஒன்று ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள். ஆனால் வெள்ளிக்கிழமை இது ஏழைகளுக்குரிய ஒரு பெருநாள். ஆகவே இந்த நாளில் நோன்பு பிடிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இது ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாள் தான். கண்ணியமான சகோதரர்களே, இது போல மாதங்களை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் அந்த மாதங்களில் கூட சில மாதங்களை இஸ்லாம் குறிப்பிட்டிருக்கிறது. அல்லாஹ் அதை நமக்கு சிறப்பித்து காட்டுகிறான். ரமலானுடைய மாதம் வந்தால் அந்த மாதத்தில் நாம் நோன்பு வைக்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக. ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதங்கள் அதிகமான நாட்கள் நோன்பு வைத்தார் என்ற காரணத்தினால் அந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. ஷவ்வால் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 6 நோன்பை சுன்னத்தாக நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதனால் நாம் நோன்பு வைக்கிறோம். துல்ஹிஜ்ஜா மாதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நோன்பை எங்களுக்கு அதில் செய்யப்படுகின்ற அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 1 அதே போன்று பெருநாளுடைய தினம் வரைக்கும் செய்யப்படுகின்ற அந்த அமல்களை ஜிஹாதுக்கு ஈடான அமல்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தி தந்தார்கள். முஹர்ரம் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாதத்துடைய முதல் நாளிலிருந்து 10ஆம் நாள் வரைக்கும் நாங்கள் நோன்பு வைப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. அந்த முஹர்ரம் மாதத்திலே 9ஆம் நாள் 10ஆம் நாள் என்பது நோன்பு வைப்பதற்கு ஒரு சிறப்புக்குரிய நாட்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் 3 தினங்கள் ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்களை ரசூலுல்லாஹ் சிறப்பித்தார்கள். ஒவ்வொரு கிழமையிலும் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பதை ரசூலுல்லாஹ் சிறப்பித்தார்கள். இப்படியெல்லாம் சிறப்பித்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த நாட்களை சிறப்பித்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த ரபியுல் அவ்வல் என்ற ஒரு மாதத்துக்கு என்ன சிறப்பை கொடுத்திருக்கிறது என்பதை பற்றிய அறிவு மிக முக்கியமானது. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்தில் அப்படி தேடி பார்த்தால் குர்ஆனிலோ ஹதீஸிலோ ரபியுல் அவ்வல் என்ற ஒரு மாதத்துக்கு மாத்திரம் இன்றைக்கு சமூகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நபிகளாரின் பேரான் மௌலீது மீலாத் என்ற பேரான் நடைபெறுகின்ற இவ்வாறான மௌத்தீக ஜாஹிலியத்தான பித்அத்தான செயல்பாடுகளுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் காண முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, அப்படியாக இருந்தால் இது எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாட்கள் என்பது, மாதங்கள் என்பது, அதே போல இடங்கள் என்பது அது இஸ்லாம் சிறப்பித்து கூறினால் மாத்திரம்தான் அதுக்கு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சூரா அல் கஸஸிலே 68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தார். நபியே, உம்முடைய ரப்பு அவன் நாடியதை படைப்பவன், அவன் நாடியதை படைப்பான். அதே நேரத்தில் உம்முடைய ரப்பு நாடியதை சாய்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எதை எதை சாய்ஸ் பண்ணி எந்தெந்த நாட்களில் சிறப்பித்து சொல்ல வேண்டும் என்ற அந்த அதிகாரம் இறைவனுக்கு மட்டும் உள்ளது. அவன் நாமலாக ஒரு நாளை சிறப்பித்து அந்த நாளிலே இவ்வாறான மார்க்க வழிபாடு என்ற பெயரால், இபாதத் என்ற பெயரால், நன்மை தரக்கூடிய காரியம் என்ற பெயரால் ஒன்றை உருவாக்குகின்ற அதிகாரத்தை இஸ்லாம் நமக்கு தரவில்லை. உலகத்திலே சிறப்பு மிக்க இடங்கள் 3 இடங்கள் தான். லா துஷத்து ரிஹால் இல்லா அலா ஸலாத்தி மசாஜித். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் நன்மையை நாடி பிரயாணிப்பதாக இருந்தால், ஒரு டிராவல் பண்ணி நீங்க நன்மையை நாடி போகின்ற இடங்களில் 3 இடங்களை தவிர மற்ற இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் போகாதீர்கள் என்றார்கள். எதை நாடி? நன்மையை நாடி. அப்ப நன்மையை நாடி போகின்ற இடங்கள் எது என்ன? ஒன்று பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. அதே போல மஸ்ஜிது நபவி, நபியலார் வாழ்ந்த மதீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நபவி. அதே போன்று மஸ்ஜிது அக்ஸா, இன்றைக்கு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த 3 இடங்கள் மாத்திரம்தான் ஒருவர் நன்மையை நாடி பயணிக்க முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். ஏன்? அங்கே தொழுகின்ற தொழுகைகளுக்கு நன்மை இருக்கிறது. மக்கத்திலே ஒருவர் ஒரு ரக்காத்து தொழுதால் 1,00,000 நன்மை, மதீனத்திலே அவருக்கு 1000 நன்மை, அதே போன்று அக்ஸாவில் தொழுதாலும் 1000 நன்மை. கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே இடத்தை கூட இஸ்லாம் இந்தந்த இடங்கள் தான் சிறப்பிக்கப்பட்ட இடங்கள் என்று இஸ்லாம் அதுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறது. தண்ணீர் எடுத்துக்கொண்டால் எல்லா நீர்களும் சிறந்த நீராக ஆக முடியாது. ஆனால் மாஉ ஜம்சம், ஜம்சமுக்கு ஒரு விசேடமான தன்மை இஸ்லாத்தில் இருக்கிறது. கண்ணியமான சொல், ஏன் இதை இஸ்லாம் அதை விசேடப்படுத்தி இருக்கிறது. அப்ப ஒரு இஸ்லாம் விசேடமாக ஸ்பெஷலாக சொல்லாத எந்த ஒரு நிகழ்வுகளும் அது மார்க்கத்திலே
புதிதாக நுழைவிக்கப்பட்ட இனோவேஷன் பித்அத் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரால் செய்யப்படுகின்ற இவ்வாறான இந்த மௌலிதுகள் என்பது, மீலாது விழாக்கள் என்பது, இதனுடைய நிலவரம் என்ன? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இதை காட்டினார்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் வாழ்ந்த அஸ்ஹாபுகள், நபி தோழர்கள், அவர்களுக்கு பின்னால் இருந்த தாபிஈன்கள், அதற்கு பின்னால் வாழ்ந்த 3 நூற்றாண்டுடைய 300 அதாவது வருடங்கள் வாழ்ந்த அந்த உத்தம இமாம்கள், நல்லறிஞர்கள், அதற்கு பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் யாருமே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரால் இன்றைக்கு நடைபெறுகின்ற இவ்வாறான ஒன்றை உருவாக்கியது கிடையாது, அவர்கள் செய்தது கிடையாது. அப்ப எங்களை விட மிக நேசத்துக்குரியவர்கள், எங்களை விட ரசூலுல்லாவை அதிகமாக நேசித்தவர்கள் நபிகளாருடைய தோழர்கள், அஸ்ஹாபுகள். அவர்களாவது செய்து காட்டிருக்கணுமா இல்லையா? அவங்களோட வாழ்க்கையில அல்லது ஒரு கணமேனும் அல்லாஹ்வுடைய தூதை நேசிப்பது இப்படித்தான் என்ற ஒரு வழிமுறையை அவர்கள் செய்து காட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யல. இன்றைக்கு இமாம்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் ஹம்பலி, இப்படி இந்த 4 அறிஞர்களை எடுத்துக்கொண்டால் கூட இந்த 4 அறிஞர்களும் இதை உருவாக்கவில்லை. அவர்களுக்கு இது தெரியவும் மாட்டார். அப்ப எப்ப உருவாகிறது? 1100 வருடங்களுக்கு பின்னால், கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷங்களுக்கு முன்னால் இந்த மீலாது மௌலித் என்ற பெயரை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வலிலே பிறந்தார்கள் என்ற அந்த நிகழ்வை வைத்துக் கொண்டு அதற்கு ஒரு புதிதான ஒரு வழிமுறையை இன்றைக்கு உருவாக்கினார்கள். இது உருவாக்கின ஆலிம்கள் அதை வைத்து பொழைப்பு நடத்தினார்கள். அதனூடாக அவர் வருமானத்தை தேடிக்கொள்கிறார்கள். சமூகத்திலே நாங்கள் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்ற பெயரால் இவ்வாறான மிக மோசமான ஒரு பித்அத்துகளையும் ஷிர்கான கவிப்பாடல்களையும் கொண்டு வந்து படித்து இதற்கு வலு சேர்ப்பதற்கு குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் கொண்டு வந்து இன்றைக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் வேடிக்கையான விஷயம். இப்ப நம்ம கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழும் காலத்திலேயே 23 வருட காலம் பிரச்சார பணி செய்தார்கள். நுபுவத்து 40வது வயதிலே நுபுவத்து கிடைக்கிறது. 63வது வயதில் அவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த 23 வருட காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிறந்த நாளுக்காக, தான் ரபியுல் அவ்வலில் பிறந்தேன் என்ற காரணத்தை வைத்து ஒட்டுமொத்த சஹாபாக்களை கூப்பிட்டு வாங்க மஸ்ஜித் நபவியில மௌலூது படிப்போம் அப்படின்னு எங்கேயாவது செஞ்சார்களான்னு கேட்டா இவர்களுக்கு கூட பதில் கிடையாது. இல்லை என்றால் சொல்லுவார்கள். அவர்களை பின்தொடர்ந்த அஸ்ஹாபுகளை எடுத்துக்கொண்டா கூட சஹாபாக்கள் இப்படி செஞ்சாங்களா? அப்ப நம்மளை விட யார் உலகத்துல நபி அதிகமாக நேசித்தவங்க கேட்டால் சஹாபாக்கள் சொல்லுவார்கள். அப்ப சஹாபாக்கள் இதை செய்தார்களா என்றால் கூட அதற்கும் ஒரு இடத்துல எதுவுமே கிடையாது. அப்ப யாருமே செய்யாத ஒரு வழிமுறை எப்படி இபாதத்தாக மாறும், எப்படி மார்க்கமாக வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை காட்டி தரவில்லை என்றால், அல்லாஹ் குர்ஆனின் ஊடாக அதை இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லவில்லை என்றால் அது எப்படி மார்க்கமாக அடிப்படையாக மாறும் என்ற இந்த சாதாரண அறிவு கூட இன்றைக்கு சமூகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலிம்கள் என்று சொல்லுகிறார்கள், இந்த சாதாரண அறிவு கூட இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்ற உடனே இல்ல குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறது, அப்ப மக்களை அப்படியே மிஸ்கைட் பண்றாங்க. குர்ஆன்ல இதுக்கு ஆதாரம். இப்ப கொஞ்ச காலமாக கொஞ்சம் பேர் வந்து கொண்டு செய்யறாங்கன்னா இல்ல மௌலிதுக்கு ஆதாரம் இருக்கிறது. என்ன மௌலிதுக்கு ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்மை நாங்கள் உயர்த்தி, அதாவது கண்ணியப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மேலோங்க செய்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா வசனத்திலே, அந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப உம்மை நினைவு கூறுவதன் ஊடாக உம்மை நாங்கள் மேலோங்க செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நாங்க மௌலிது வரும்ன்றாங்க. அப்ப வரஃபஅனா லக திக்ரக்கண்டா நபியை உம்மை நினைவு கூறுவதன் ஊடாக நாங்கள் மேலோங்க செய்தோம்னா அந்த வசனத்துக்கு இந்த மௌலிது தான் ஓதுறர் என்று வச்சுக் கொள்வோம். சாதாரணமான அறிவுள்ளவர்களுக்கு விளங்கும். உண்மையிலே அந்த வசனத்துக்கு இதான் விளக்கம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூப்பிட்டுருப்பாங்க, அஸ்ஹாபெல்லாம் வாங்க, அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான், இதற்கு விளக்கம் என்ன தெரியுமா, நீங்க எனக்கு கவிதையை பாடுங்க. ஏன் கவி புலமை நிறைந்தவர்கள் அரபிகள். கவிதை கட்டுவதில், கவி புலமை செய்வதில் மிக பாண்டித்யம் பெற்றவர்கள் அன்றைக்கு இருந்த அரபுகள். அதனால்தான் குர்ஆன் இறங்குற நேரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை சொன்ன நேரத்தில் அந்த மக்கள் சொன்னார்கள், இது ஒரு கவிதையாக இருக்குதே, இது ஒரு கவிஞனால் தான் இது முடியும் என்றார்கள். அப்பதான் குர்ஆன் சவால் விடுது, உங்களால முடிஞ்சா ஒரு வசனத்தையும் கொண்டு வாங்க, ஒரு சூரத்தை உங்களால கொண்டு வர முடியுமா, இது போல ஒரு சூறாவை கொண்டு வர முடியுமா, இது போல ஒரு ஆயத்தை உங்களால கொண்டு வர முடியுமா என்ற உடனே எவனுக்குமே நாதியட்டு போய்விட்டது, யாருக்குமே முடியாது.
அது போல ஒரு வசனத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. மொத்தம் கொண்டு வந்தான். அல்பீலு மல்பீலு, ஆண் யானை. யானை என்றா என்னன்னு தெரியுமா? ஒமா அதராக்க மல்பீலு, யானை என்றா உமக்கு அறிவித்தது என்ன என்று இப்படி கட்டி கொண்டு வந்தான். எல்லாரும் சிரிச்சாங்க. அப்ப குர்ஆனுக்கு முன்னால அல் ஹாக்கத்து பல் ஹாக்கா என்ற அந்த வசனத்துக்கு இவர் ஈடாக ஒன்றை கட்டி கொண்டு வந்தாங்க. அவங்களோட அரபு புலமை அந்த இடத்துல தவிடு பொடியாகியது. அப்ப இந்த குர்ஆன் கவிதை அல்ல, இது ஒரு அதையும் தாண்டிய ஒரு தெய்வீக வார்த்தை என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்க ஒரு மோஜிசத்தாக அனுப்பினான். ஆனால் அவ்வளவுக்கு அரபு புலமை வாழ்ந்த அந்த சமூகத்திலே கவிதைகள் பாடுவது என்பதில் சாதாரண விஷயம். அதை அவர்கள் பெரிய ஒரு சப்ஜெக்டே அல்ல. அப்ப உண்மையிலேயே ரசூலுல்லாவை கவிதையிலே புகழ்ந்து தள்ள வேண்டுமாக இருந்தால், அது ஒரு இபாதத்தாக இருக்குமாக இருந்தால், அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கவிதைகளை வடித்து அதை வணக்கமாக செய்திருப்பார்கள். அப்படி எதுவுமே செய்ததாக நம்ம காண முடியாது. ஆனால் சில செய்திகளை இப்ப கொண்டு வருவாங்க. என்ன நீங்க அப்ப ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல கவிதை படிக்கவில்லையா? ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்களா இல்லையா? அவர்கள் கவிதை படித்தார்கள் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலிலே ஒரு மின்பரை அமைத்து கொடுத்தார்கள் தானே அப்படின்னு சொல்வார்கள். நம்மளும் அதை ஏற்றுக்கொள்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களுக்கு மின்பரை அமைத்து, நீங்கள் குறைஷிகளுக்கு எதிராக இஸ்லாத்தை பற்றியும் நபியை பற்றியும் தவறான முறையிலே அவர்கள் கவிதை பாடுகிறார்கள், மிக மோசமாக கொச்சைப்படுத்தி பாடுகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு பதிலடியாக ஹஸ்ஸான் நீங்க பதிலடி கொடுங்க. அப்ப கவிதையில பதிலடி கொடுக்குறாங்க. நீங்க கவிதையில நீங்க வசை கவி பாடுறீங்களா, நம்மளும் உங்களுக்கு கவிதையில பதிலடி தருவோம் என்று சொல்லி கவிதையில் புலமை வாழ்ந்தவரா அவர் இருந்தார். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவரும் கவிதையில புலமை வாய்ந்தவர் தான். அப்ப அவரை விட ஒரு சிறந்த ஒரு புலமை வாய்ந்தவராக ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு இருந்ததுனால அவரை மட்டுமே ரசூலுல்லாஹ் தேர்வு செய்து அவருக்கு ஒரு மின்பரை அமைத்து கொடுத்து துஆவும் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அய்யித் ஹஸ்ஸான பிரூஹில் குதுஸ், யா அல்லாஹ் ரூஹுல் குதுஸை கொண்டு இந்த ஹஸ்ஸானுக்கு நீ துணையாக இருப்பாயாக, அவரை பலப்படுத்துவாயாக அப்படின்னு துஆ கேட்டாங்க. ஏன்? அவர் சொல்றது சத்தியம். அவர் சொல்ல போவது இஸ்லாத்துக்காக, நபியை பாதுகாப்பதற்காக, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக கவியில பதில் கொடுக்க போறார். அப்ப இஸ்லாத்தை பரப்புவதற்கும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கும் நபியின் மீது நேசத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் நபியை யாரும் கொச்சைப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காகவும் அந்த பதிலடி கொடுப்பதற்குத்தான் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் நியமித்தார்கள். அதுவுமே தொடர்ச்சியாக நடந்த சம்பவம் கிடையாது, ஒரு கட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். அப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு விஷயம், இது ஒரு மார்க்கமாக கூட ரசூலுல்லாஹ் சொல்லல. உண்மையிலே ஹஸ்ஸான் ரலியல்லாஹு படிச்சது இதை எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு, ஹஸ்ஸான் இப்ப படிச்சார் இல்லையா பாட்டு, இந்த கவிதைகளை எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இதை எல்லாரும் மரணம் விட்டுக் கொள்ளுங்க, இதை வருடம் படிங்க, மஸ்ஜிதை உட்கார்ந்து இதை படிப்பது இபாதத்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்படி சொன்னாங்கன்னா எந்த ஹதீஸும் இல்லை. ஏன்? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபியை பொறுத்தவரை அவர் பேசுவதெல்லாம் வஹிதான், வஹியை தவிர எதுவுமே பேச மாட்டார்னு அல்லாஹ் சொல்கிறான். வலவ் தகவ்வல அலைனா பஅல் அகாவில், இந்த மார்க்கத்தின் பேரால் இந்த நபி ஒன்றை இட்டுக்கட்டினால் கூட லஅஹதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் பிடித்து அவருடைய பிடரி நரம்பை அறுத்து விடுவோம் என்கிறான். யாருக்கு சொன்ன பதில் இது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மார்க்கத்தில் சுயமாக ஒன்றை புகுத்த முடியாது, இல்லாமலாக்கவும் முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் நபி இருக்கிறாங்க. அப்ப ஹஸ்ஸான் பின் சாபித் எல்லாம் படிச்சது ஒரு இபாதத்தான ஒரு வணக்கமாக இருந்தால், இன்றைக்கு நீங்க குர்ஆனை ஓதுவதையும் விட முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களா இல்லையா? பள்ளிவாயல்ல எவன் தொழுதாலும் பிரச்சனை கிடையாது, எவன் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதினாலும் பிரச்சனை கிடையாது, யாரும் அல்லாஹ்வுக்கான தனிமைந்து திக்ர் செய்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க மைக்க போட்டு கத்துவீங்க, யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், இந்த மாதிரி நீங்க யா கஃபார் அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் முபிகாத் இப்படி என்று நீங்க எல்லாரும் கத்துறீங்களே மஸ்ஜிதில். இதுக்கு இது ஆதாரமா? உண்மையிலே அப்படி ஒரு வணக்கம் ஒன்று இருந்திருந்தா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு செய்த அந்த அவ்வளவுத்தையுமே ரசூலுல்லாஹ் பாதுகாத்திருப்பார்கள், சஹாபாக்கள் பாதுகாத்திருப்பார்கள். ஏன்? நபி சொல்லி விட்டார்கள் என்றால் அதற்கு மேலால் யாரும் மாற்றம் செய்ய மாட்டார்கள். ஏன்? அது குர்ஆனுக்கு ஈடான ஒரு அமல் கிடையாது, அது ஒரு வணக்கம் கிடையாது, அது ஒரு பிரச்சார பணியிலே அவர்கள் மேற்கொண்ட ஒரு வழிமுறை. இதே போல இன்னும் நிறைய ஹதீதுகள் இருக்கிறது. நம்ம அதாவது மொத்தம் பொதுவா சொல்லிட்டு போகல, ஹதீதில் சில செய்திகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மார்க்கெட் பகுதியால போறாங்க.
அப்படி போற நேரத்துல சில பெண்மணிகள் அங்கே சில பைத்துகளை படித்துக் கொண்டிருந்தாங்க. இதுவும் ஹதீஸிலே வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போற நேரம் அங்க சில பெண்கள் எல்லாம் கூடிக்கொண்டு பைத்துகளை படித்துக் கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறாங்க. அப்படி பார்க்கிற நேரத்துல அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கிறாங்க, இதோ எங்களுடைய முஹம்மது வருகிறார். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து அவர்கள் டஃப் அடித்து படித்துக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? நஹ்னு ஜவாரிம் பின் பனி நஜ்ஜார் யா ஹப்பதா முஹம்மதுன் மின் ஜார். அவர் சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் பனு நஜ்ஜாருடைய பெண்மணிகள். பனு நஜ்ஜார் குலம் ஒன்று இருக்கிறது, அந்த கோத்திரம், அந்த கோத்திரத்து பெண்மணிகள். ஆகவே நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் அண்டை வீட்டாராக, எங்களுடைய பக்கத்து நெய்பர்ஸாக இருப்பதை நாங்கள் நேசிக்கிறோம் என்று படிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுது, நபியை கண்டுதான் படிக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு யஅலம் இன்னி லவ் ஹிப்புகுன்ன, அல்லாஹ் அறிவான் யார் உங்களை நேசிக்கிறார்கள் என்பதை, நான் எந்த உங்களை நேசிக்கிறேன் என்பதை அல்லாஹ் அறிவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல போறாங்க. ரசூல் தடை செய்யல. ஏன்? அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் நபி மீது வைத்த அந்த முஹப்பத்தின் காரணமாக எங்களுடைய அயல் வீட்டாராக இருக்கணும்னு விரும்பினாங்க. இது ஒரு வணக்கமாக படிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்ட உடனே இந்த வார்த்தை பிரயோகத்தை யூஸ் பண்றாங்க. அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யவும் இல்லை. இது போல பல நிகழ்வு நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்திலே சலமத் இப்னு அக்வா என்று சொல்லக்கூடிய நபித்தோடு சொல்கிறார், நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஒரு பிரயாணத்துல போய் கொண்டிருந்தோம். அப்படி போற நேரம், அதாவது ஹைபரை நோக்கி போறோம். ஹைபர் யுத்தம் நடந்த அந்த நிகழ்வு எங்களுக்கு தெரியும். அந்த ஹைபர் என்ற இடத்தை நோக்கி போகிறோம். அன்று இரவாகி விட்டது. அப்ப எங்களில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த சமூகத்தில் இந்த இன்னும் ஒரு மனிதரை பார்த்து, அதாவது இந்த ஆமீர் இப்னு அக்வா என்று சொல்லக்கூடியவர். இந்த ஆமீர் இப்னு அக்வா நல்ல கவிதையிலே புலமை வாய்ந்தவர். ஹஸ்ஸான் பின் சாபித் எப்படியோ அது போல இவரும் ஒரு புலமை வாய்ந்த, அரபிகளை பொறுத்தவரை அரபு புலமை அவர்களோட மொழி, அது அவனோட லாங்குவேஜ். அவங்க அந்த ஆமீர் இப்னு அக்வாட்ட கேட்கிறாங்க, அலா துஸ்மிஉனா மின் ஹுனைஹாத்திக், உங்கள்கிட்ட சில சில நல்ல கவிதைகள் இருக்குதானே, அந்த கவிதையில படிங்க. அப்ப என்னத்துக்கு படிக்கிறாங்க? இரவு நேரம் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆக அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் நாங்க கவிதைகளை படிச்சு கொள்வோமே, அதாவது அவங்கள ஒரு ஃபன் மாதிரி நினைச்சு கொள்ளலாம், அவங்களுக்குள்ள அவர் அந்த நேரத்தை கழிப்பதற்காக சொன்னது. அப்ப அந்த நேரத்துல அவர் ஒரு ஷாயிராக இருந்தார். அவர் சில பாடல்கள் கவிதைகளை படிக்கிறார். அது இந்த இடத்துல நான் சொல்லல, ஒரு நீண்ட ஒரு கவிதை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மன் ஹாத சாயிக், இந்த கவிதைகளை படிச்சு கொண்டு வந்த இந்த ஒட்டக ஓட்டியாக வந்தவர் இவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பா சொல்லலாம், மக்கள் இவர் ஆமீர், இந்த ஆமீர் இப்னு அக்வா தான் அதை படிச்சாரு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க, யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டுவானாங்க. ஏன்னா அவர் படிச்ச வார்த்தைகள் ஷிர்க் கிடையாது, சில நல்ல வார்த்தைகள் இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தான் என்ற அந்த வார்த்தை பிரயோகங்களை வச்சு அவர் படிச்சார். அப்ப இது மார்க்கமாக செய்யப்பட்ட ஒன்று அல்ல. சில கட்டங்களில் பொழுதுபோக்குக்காக அவர்கள் கவிதை படிப்பார்கள். இதே போல பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டிலே திருமணம் நடைபெறுகின்ற ஒரு வீடு. அதாவது ருபை பின் முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, அவைக்கு திருமணம் பேசப்பட்டிருந்தது. அதாவது இயாஸ் இப்னு அல் புகைர் அல் லைதி என்று சொல்லக்கூடிய நபி தோழரை திருமணம் பேசப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுல வந்தா அங்குள்ள பெண்கள் எல்லாம் டஃப் அடிச்சு என்ன செய்றாங்க? பாட்டு கசிதா படிக்கிறாங்க. டஃப் அடிக்கிறது மார்க்கத்தை அனுமதி இருக்குது. ஒரு பக்கம் ஓப்பனா இருக்கும், ஒரு பக்கம் மறைக்கப்பட்ட பகுதி. இந்த டஃப் அடித்து கொண்டு கசிதா படிக்கிறாங்க. அப்ப திருமண நிகழ்வுல இது நடக்குது. அப்ப அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு பெண்மணி, ஒரு சிறுமி என்ன செய்றான்னா, ரசூலுல்லாஹ்வை கண்ட உடனே வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், அவர் வார்த்தையை போட்டுட்டா, எங்களை ஒரு நபி இருக்கிறார். எங்கட நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாளை நடக்கிற விஷயத்தையும் அறிவார் அப்படின்ட்டார். அப்ப மர்மை, அதாவது கைபியத்தான அறிவு எங்கட நபிக்கு இருக்குது, மறைவான அறிவு எங்கட நபிக்கு இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா படிங்க, நல்லா தான் படிக்கிறீங்க அப்படி சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல உடனே தடுக்கிறாங்க. லா தகூலி ஹாகதா, அப்படி சொல்லாதீங்க. வகூலி மா குந்து தகூலின், அதாவது நீங்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, இது ஒரு தகுதி இல்லாத வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏன்? மறைவான அறிவு அல்லாஹ்வுக்குரியது. அப்ப அது எனக்குரியது என்று நீங்க சொல்றீங்கன்னா அது பிழை. அப்ப கசிதா படிக்கிறத அனுமதிக்கிறாங்க. அதனால திருமண வீடுகள்ல நம்ம பாட்டுகளை போடுறதை விட சில அரபு கசிதாக்களை மியூசிக் இல்லாம ஒரு படிப்பதற்கு அனுமதி இருக்குது. அப்ப இது அந்த பொழுதுபோக்காக செய்யப்பட்ட ஒரு இபாதத் அல்ல. அப்ப நீங்க பள்ளி வாயிலில் செய்யக்கூடிய இந்த மௌலிதுகள் என்பது, இந்த மாதிரியான மீலாது விழாக்கள் நீங்க செய்யக்கூடிய இவ்வாறான அந்த அரபு கவிதைகளை படிக்க எதுக்குண்டா
இதை ஒரு பரக்கத்தை நினைச்சு படிக்கிறீங்க, இதற்கு நன்மைக்குன்னு படிக்கிறீங்க. இதனால் நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்கன்னு நம்புறீங்க. இது எவ்வளவு பெரிய ஷிர்க். அவங்களோட அருள் நமக்கு கிடைக்கும்னு நம்புறீங்க. அப்ப இதனாலதான் அதில் வைக்கப்படுகின்ற கந்தூரிகள் கூட, அதில் கொடுக்கப்படுகின்ற சாப்பாடுகளை கூட தபர்ருக் என்ற பெயரால், இதுல பரக்கத்து இருக்கிற பெயரால அதை கொண்டு போய் செய்றீங்க, வீட்டுல எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வைக்கிறீங்கன்னா அதுல பரக்கத்து இருக்குது. கண்ணியமான சோர்களே, அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஒரு வணக்கமாக செஞ்சிருந்தால் காலகாலமா இது இன்று வரைக்கும் வந்திருக்கு. அப்ப புதுசாக ஒரு 300 வருஷத்துக்குள்ள வந்த ஒன்று எப்படி வணக்கமா ஆகும்? உண்மையிலேயே நாம் இன்னைக்கு தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம். இந்த வணக்கம் எல்லாம் காலகாலமாக இருந்தது. எங்க போனாலும் இந்த வணக்கம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க அந்த தொழுகை வணக்கத்தை பார்க்கலாம். ஆனா இதை பார்க்க முடியுமா? இது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கலாம். இந்த தமிழ்நாடுகளுக்குள்ள தமிழ் பேசும் உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரால் எழுதப்பட்ட ஒரு செலவாத்து மாலை தான் இது. இது அவர்கள் செலவாத் என்ற பெயரால இப்படி எழுதி மக்களுக்கு மத்தியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே இது ஆக பெரிய ஒரு இஸ்லாத்திலே புகுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு வழிகேடான ஒரு சிந்தனை. ஆகவே இந்த ரபியுல் அவ்வலிலே இதை ஒரு இபாதத்தாக வணக்கமாக நீங்க செய்வீர்களாக இருந்தால் இது உண்மையிலே ரசூலுல்லாவுக்கு மிகப்பெரிய மோசமாக, நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரால் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம், நபிக்கு செய்யக்கூடிய அநியாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மின்னார். யார் என் மீது பொய்யை இட்டு கட்டுறானோ, நான் சொல்லல, நான் செய்யுமாறு செய்து காட்டவும் இல்லை, என்னை இப்படித்தான் புகழனோடு நான் சொல்லவும் இல்லை. அப்படி சொல்லாத பொழுது என் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டினால் நீங்க நரகத்திலே அவன் இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகளை பாருங்க. லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா. இன்னைக்கு புகாரி என்று வாசிக்கிறாங்க பள்ளிகள் உட்கார்ந்து கொண்டு, புகாரி மஜ்லிஸ். அதுவும் இப்ப மஜ்லிஸா போயிட்டு, அதாவது குர்ஆனுக்கு இருக்கிற முக்கியத்துவங்களை விட இன்னைக்கு ஹதீத வாசிக்கிறதே ஒரு முக்கியத்துவம் போயிட்டு. ஹதீத் என்பது வாழ்க்கையில பின்பற்றப்படுவதற்கு தகுதியானது. நபிகளாருடைய வார்த்தை அது. அதற்கு நாங்கள் தலைமையில் வைத்து நெஞ்சங்களில் கை வைத்து அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதை வாழ்க்கை நெறியாக எடுக்க வேண்டும். அதை வாசிப்பது வணக்கம் அல்ல. ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் குந்திட்டு இருக்கிறாங்க? பெரிய படித்தவன் சொல்றான், எம்ஏ என்றான், டாக்டர் என்றான், பெரிய ஆலிம் என்றான், ஷேக் என்றான், இவன் தான் போய் குந்திட்டு இருக்கிறான். ஏன்? அது புகாரி வாசிக்கிறது என்ன நன்மை இருக்குது? அந்த இடத்துல போய் நம்ம சொல்லணுமா இல்லையா? புகாரியை வாசிக்காது அப்பா, இது ஒரு இபாதத்து கிடையாது. இப்படி ஒரு வணக்கத்தை ரசூலுல்லாஹ் காட்டல. அதை நீங்க வருஷா வருஷம் குறிப்பிட்டு நாள் குறிப்பிட்டு செய்றீங்க. இப்படி ஒரு வணக்கத்தை இஸ்லாம் சொல்லல. அதுலயும் போத்தல்களை, தண்ணி போத்தலை வச்சு கொள்றது, அதை ஓதி கொடுக்கிறது, அதை பரக்கத்தின் பேரால வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கிறது, அதற்கென்று சில நார்சாக்களை சேகரிக்கிறது. இன்னைக்கு நேர்ச்சி என்ற பேரை அங்க போய் எத்தனை பேர் என்ன செய்யறாங்க? உப்பு கட்டை கொடுக்குறாங்க, சீனியை கொடுக்குறாங்க, ரொட்டியை கொடுக்குறாங்க, வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க, அப்பல் என்ன தோடமடை எல்லாம் கொடுக்குறாங்க. எதற்காக? பரக்கத்து கிடைக்கும், நம்மளோட வாழ்க்கையில நல்ல செழிப்பு கிடைக்கும், அப்படி நம்பிதானே கொடுக்குறாங்க. அப்ப இது ஒரு வணக்கம் என்று நீங்க செய்வதாக இருந்தால் இதுல ஒரு பரக்கத்து இருக்கும் என்றா அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டிருப்பேன். அப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா. ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய சமுதாயம் அளவு கடந்து புகழ்ந்ததை போன்று மக்களை என்ன புகழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு சொன்னாங்க, லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை விழா கொண்டாடும் விடமாக ஆக்காதீங்கடா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னது, யா அலி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கபர்களையும் வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைதா, அதை தரைமட்டமாக்கி விடு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் உடைத்து தரைமட்டமாக்கி விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற கடைசி தருவாயிலே சொன்னார்கள். அதனால அலி ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் கூட அந்த பணியை செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆக இன்றைக்கு என்ன நடக்கிறது? அதற்கு உல்டாவாக மாற்றமா நடக்கிறது. சில பள்ளி வாயில போய் பாத்தீங்கன்னா கபரு வணக்க வழிபாடுகள், கபருக்கு பச்சை போத்தி வைப்பான். இந்த பச்சைக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா பச்சை போத்துறாங்க. ஒரு பச்சை என்ற ஒரு வடிவம் வந்து இருக்குது. எங்க போனாலும் டோம பார்த்தா அதுவும் பச்சையா தான் இருக்குது. இதற்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கலர்களிலும் அணிந்திருக்கிறாங்க. காவி கலரை தவிர்த்து கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான கலர் வெள்ளையாத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சமூகத்துல பாத்தீங்கன்னா இந்த பச்சை என்ற ஒன்று உருவெடுத்திருக்கிறது. இதே ஒரு இஸ்லாத்துடைய அடையாளமா ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய கபறுகள் கட்டப்பட்டு ஷிர்கான வழிபாடுகள் அதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பச்சை போத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பள்ளி வாயில் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது என்று சொல்றாங்க. மஸ்ஜிதுகள்ல பச்சை பல்ப் போடப்பட்டிருக்கு. அதை கூப்பிட்டு வாலிபர்கிட்ட கேட்டாங்க, ஏன் பச்சை பல்ப் போட்டிருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா கூட அவனுக்கு ஏன் சோப்பு பல்ப் போடக்கூடாதா, ஒரு வெள்ளை பல்பை போடக்கூடாதா அப்படின்னு கேட்டா அவன்கிட்ட விளக்கம் கிடையாது. ஏன்னா மக்கள் செய்யறாங்க, நம்ம செய்யறோம். இப்படிதான் இஸ்லாம் வருது. மக்கள் மௌலிமார்கள் ஆலிம்கள் இதை மௌலித் ஓதுறா, நாங்களும் ஓதுறோம்.
கந்துரு கொடுக்க சொல்றாங்க, நாங்களும் கொடுக்கிறோம். இப்படித்தான் இருக்கிறார்கள் தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை சொல்லி இருக்குதா? நபியல்லார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்ல சொன்னார்கள் என்ற அந்த நாலேஜ் இன்னைக்கு சமூகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உண்மையாக அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு வேணுமாக இருந்தால், நபியை பின்பற்றுவதில் தான் அந்த முஹப்பத் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்கள் அல்லாஹ்வை, நீங்கள் உண்மையான அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேணுமா, அல்லாஹ் உங்களுடைய உங்களை நேசிக்க வேணுமே. அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு மேல உலகத்தில் எந்த ஒரு நேசம் கிடையாது நமக்கு. அப்ப அல்லாஹ் நம்ம மீது முஹப்பத் தர வேண்டுமாக இருந்தா உன்னுடைய நபியை பின்பற்ற சொல்றான். அப்ப நபியை பின்பற்றுவதில் தான் உண்மையான அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கின்றா. நபியை எப்படி ஃபாலோ பண்ணணும் தான் படிக்கும். அப்ப நபியை நேசிக்கிறோம் என்ற பேரால இது குறிப்பிட்ட ஒரு காலத்தில் இப்படி ஒரு மௌலூத படிச்சிட்டோம்னா நபியை பின்பற்றின ஆகிடுமா? முழுமையாக நபியை பின்பற்றிட்டோம் என்ற ஒரு அடையாளம் அது கிடையாது. அப்ப நபி காட்டி தராத இந்த வழிமுறையை செய்வதூடாக நரகத்தில் தான் நாம் இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டி வரும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஆகவே நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரால் இன்றைக்கு சமூகத்திலே வாலிபர்கள் தவறான ஒரு போக்கிலே போய்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு மத்தியிலே இது சம்பந்தமான விழிப்புணர்வு அடிக்கடி செய்யப்படவில்லை. ஷிர்கோடு எவ்வளவுதான் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய இபாதத்தை செய்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய மலைகளை போன்ற நன்மைகளை செய்து கொண்டு போனாலும் சரி, அவன் அதே நிலையில் மரணித்தால் நாளை மறுமையிலே அவனுடைய அனைத்து அமலும் டோட்டல் அழிந்துவிடும். நாளையில் அவனுக்கு எந்த வெகுமதியும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவனை காப்பாற்றுவானாக. ஆகவே இஸ்லாமிய சமூகத்தில் நடைபெறுகின்ற இவ்வாறான மோட்டிய சிந்தனையிலிருந்து இந்த சமூகத்தை நாங்கள் விழிப்படைய செய்ய வேண்டும். அவர்களை அதிலிருந்து பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே நபியை நேசிக்கின்றோம் என்ற பெயரால் நாங்கள் இன்றைக்கு சமூகத்திலே இது சம்பந்தமான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் சிலர்கள் நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அப்ப நீங்க எல்லாத்தையும் ஷிர்க்ன்றீங்க, பித்அத்ன்றீங்க, அப்ப நீங்க இன்றைக்கு பள்ளி வாயில்ல மைக்கு போட்டு பயம் பண்றீங்கல்ல, அப்ப இது பித்அத் இல்லையா? நீங்க வாகனத்துல போற நேரத்தில் வாகனத்துல போறீங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துல ஒட்டகத்தினான போனாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல ரொட்டி தானே சாப்பிட்டாங்க, அப்ப நீங்க இப்ப பிரியாணி சாப்பிடுறீங்கல்ல, இப்படி மக்களை திசை திருப்புறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி திசை திருப்புவதை பார்க்கிறோம். முதலாக இது சாதாரணமான ஒரு அறிவு. பொதுவாக மார்க்கம் என்று சொன்னாலேயே அது தௌகீஃபியான்னு சொல்வார்கள். மார்க்கம் என்பது அல்லாஹ்விடம் இருந்து முழுமைப்படுத்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் ஊடாக நமக்கு முழுமைப்படுத்தப்பட்டது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருட கால பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அரஃபாவுடைய மைதானத்திலே துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் மக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு என்ன சொல்றாங்க? அலா ஹல் பல்லகுது, மக்களே நான் எற்றி வைத்து விட்டேனா அப்படின்னு கேட்கிறான். நான் எல்லாத்தையும் எற்றி வைத்து விட்டேனா? மக்கள் எல்லாம் சொல்றாங்க ஆமாம். சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நீ எத்தி வச்சிட்டீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம அஷ்ஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியாக. இவங்க எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா, நான் எற்றி வைத்து விட்டேன் என்பதை இவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நீ இதற்கு சாட்சியாக இரு என்று சொல்லிட்டு, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இன்றைய தினத்தில் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய நிஅமத்தை நான் உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக நான் பொருந்தி விட்டேன் என்று அந்த இறங்கிய வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. அப்ப இஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணப்பட்டாச்சு. அப்ப இபாதத் என்று சொல்வது வணக்க வழிபாடுகள் என்பது அது சம்பூர்ணப்படுத்தப்பட்டாச்சு. அப்ப இங்க நாம் என்ன பார்க்கணும்னா, ஒருவன் வணக்கத்தின் பேரால் ஒன்றை செய்கிறானாக இருந்தால், ஒரு இபாதத் என்ற ஒன்றை அவன் ஏற்பாடு செய்து இதுக்கு நன்மை கிடைக்கும் என்று செய்வான் என்றால் இதற்கு அனுமதி இருக்கான்னு பார்க்க வேண்டும். இதற்கு என்ன பெர்மிஷன் இருக்குதா, இஸ்லாத்தில் பெர்மிஷன் இருக்குதா, அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு பெர்மிஷன் தந்திருக்கிறாங்களா என்ற அந்த அறிவை வச்சுதான் பார்க்கணும். அப்ப இங்க என்ன இருக்குது, இந்த மாதிரியான மௌலிது, இந்த மாதிரியான திக்ர் மஜ்லிஸ்கள் இவைகளுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி காட்டல, அப்படி ஒரு வணக்கத்தை அறிமுகம் செய்யல. அப்ப இதுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொன்னால் அது பித்அத்னு சொல்லுவோம். இது மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட ஷிர்கான வழிமுறைகள்னு சொல்லுவோம். இதே நேரத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல ரொட்டி தின்னாங்கன்றது இபாதத்தா? ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போனது இபாதத்தா? ரசூலுல்லாஹ் எங்கேயா சொன்னாங்களா ஒட்டகத்துல போனா எங்களுக்கு இத்தனை நன்மை கிடைக்கும், நீங்க ரொட்டி சாப்பிட்டா இத்தனை நன்மை கிடைக்கும், ஆட்டிறைச்சி சாப்பிட்டால் இத்தனை நன்மை கிடைக்கும்? அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆட்டிறைச்சி தின்ற சுண்ணத்தை நினைச்சிட்டு இருக்கிறான். சில மஜ்லிஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டிறைச்சி மட்டும் தான் திம்பாங்க, மாட்டிறைச்சி தின்ன மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆட்டிறைச்சி மட்டும் தான் தின்னாங்க, அது சுண்ணத்தை நினைச்சு கொண்டு. கண்ணியமான சகோதரர்களே, ஆட்டிறைச்சி தின்றது சுண்ணத்தை நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லுன்னாங்க. சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்ல மறந்தா பிஸ்மில்லா அவ்வளவு வாகரம்னு சொல்லுன்னாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் துஆ என்ன, இது சுண்ணத்து. அதெல்லாம் என்னென்ன பொருளை சாப்பிடுங்க இது சுண்ணத்து அப்படின்னு சொல்லல.
இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல. இன்னென்ன வாகனத்துல பயணிப்பதுதான் சுன்னத்துன்னு சொல்லல. அப்ப உலக நடைமுறை அது. உலகத்தினுடைய நடைமுறையில காலத்துக்கு காலம் ட்ரெஸ் மாறும், ஆடை அதாவது உணவு பழக்கம் மாறும், அதை நம்மளுடைய போக்குவரத்துகள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். அது இபாதத்துக்குள் வராது. இபாதத்துக்கு அப்பாற்பட்ட உலக விவகாரங்கள் எப்படி பார்க்கணும்னா இதுக்கு ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்களான்னு பார்க்கணும். அப்போ மார்க்கம் என்று வந்தா அனுமதி பெர்மிஷனை பார்க்கணும். அதே நேரத்தில் உலக விவகாரம் என்றா இதை நம்ம செய்யறதுக்கு இஸ்லாம் தடை போட்டிருக்குதா அப்படி பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம வாகனத்துல போற என்பது ரசூலுல்லாஹ் தடை செய்யல, இஸ்லாம் நமக்கு தடை செய்யல. நம்ம ஆடைகளை பொறுத்தல நம்ம ட்ரௌசர் அணிகிறோம், ஷர்ட் போடுறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த நடைமுறை இருக்கல்ல. இன்னைக்கு கோட் போடுறோம், ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கல்ல. சோப்பு தொப்பி போடுறோம், ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கல்ல. அப்ப இது என்னது? ஒரு ட்ரெடிஷன். அப்ப இது மார்க்கத்துக்கு தடையா இருக்கிற ஒரு விஷயமானதை தான் பார்க்கணுமே தவிர இதெல்லாம் அனுமதியா இருந்துச்சா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கத்தை நம்ம சரியா படிக்கல. இந்த அறிவு இல்லாதனால சில ஆளுங்களே மக்களை குழப்புறாங்க. சில ஆளுங்கள் இன்னைக்கு மக்களை இந்த பேசிக் நாலேஜ் இல்லாம குழப்புறதுனால நிறைய பேர் குழம்பி போயிடுறாங்க. ஆக இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கணும் ஞாபகமாக. அப்ப மார்க்க விஷயம் வந்தா பெர்மிஷன் இருக்கான்னு பாருங்க, அனுமதி இருக்காண்டு, இல்லையா அது பித்அத். உலக விஷயம் வந்தா இதுக்கு தடை இருக்கான்னு பாருங்க. இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு ஈஸியாக மார்க்கத்தை படிச்சு கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, இது அல்லாமல் மார்க்கத்தின் பேரால் நீங்கள் ஒன்றை புதிதாக உருவாக்கி இது தீன், இது மார்க்கம், இது நன்மை கிடைக்கும் நீங்க செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் அதிக பிரசங்கித்தனமாக ஈடுபடுகிறீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான் இல்லையா, நபியை நீங்க கேளுங்க, குல் அத்துஅல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கே உங்களோட மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தீங்களா? அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் தான் உங்களுக்கு மார்க்கத்தை கற்று தந்தான், அவனுக்கு நீங்க மார்க்க தீனை கற்றுக் கொடுக்க வாரீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்க சொல்றான். நபி அப்படி சொல்லுங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்தில் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது பார்க்க இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது பித்அத் ஹசனா, நம்ம ஒன்று சொல்ல இல்ல இது புதிய பித்அத்து. பித்அத் என்றாலே வழிகேடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குத்பாக்களிலும் தெளிவாக சொல்லுவாங்க, குல்லு பித்அத்தின் ضலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடு, எல்லா வழிகேடுகளும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஒவ்வொரு உரையையும் ஆரம்பிக்கிற போது சொல்லுவாங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இல்ல இல்ல பித்அத்திலே ரெண்டு வகை இருக்குது, பித்அத் சய்யா, பித்அத் ஹசனா. இது நல்ல பித்அத்தும்பாங்க. நல்ல பித்அத் யார் உருவாக்கினது அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்களா? இல்ல, எல்லா பித்அத் குல்லு பித்ஆ, எல்லாம் வழிகேடு தான். அதனால இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன இமாம்களை இவங்க ஏற்றுக்கொள்றவங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மனிப்ததஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் ஹஸனதன், ஒருவன் இஸ்லாத்திலே ஒரு பித்அத்தை யராஹா ஹஸனதன், அதை ஒரு நல்ல ஒரு பித்அத்னு காணுவான். ஒரு பித்அத் இருக்குது, அது நல்ல பித்அத்னு இவன் பாப்பானாக இருந்தால் அப்படின்னா இவன் எண்ணுகிறான், ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் கானர் ரிசாலா, நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திலே தூதுத்துவத்திலே மோசடி செய்து விட்டாரன்னு இவன் நம்புறான் என்பதுக்கு பொருள்படுமாண்டாங்க. ரசூலுல்லாஹ் எல்லா பித்அத்தும் வழிகன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் பித்அத்தை குறித்து நல்ல பித்அத்தை சொல்வானாக இருந்தா அப்ப ரசூலுல்லாஹ் ஏதோ மோசடி செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் தெரியாம போயிட்டு, அப்படிதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் தான் செய்த நுபுவத்து பணியில இல்ல இது நல்ல பித்அத் உண்டு ஈக்கப்பா, நீங்க இப்படி செய்யறதெல்லாம் நல்ல பித்அத்துல போட்டுக்கங்க, இதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் உருவாக்கி கொள்ளுங்க, எனக்கு சில விஷயம் தெரியாது, அல்லாஹ்வுக்கும் தெரியாது, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியாத சில விஷயங்களை நீங்க இன்னைக்கு செஞ்சீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கோம். அப்படி சொன்னாங்களா? அப்படி ஒரு பிரசங்கித்தனமாக செய்யற ஒரு செயல்பாடு தான் இந்த மாதிரியான திக்ர் மஜ்லிஸ்கள், இந்த மௌலிதுகள். அப்ப அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தெரியாத ஒரு நாலேஜ், ஒரு அறிவு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அவங்களுக்கு அப்படி ஒரு திக்ர் மஜ்லிஸ் நடத்த தெரியல, அவங்களுக்கு இப்படி ஒரு மௌலிது மஜ்லிஸ் செய்ய தெரியல, அவங்களுக்கு ஒரு கந்தூரி செய்ய தெரியல, அவங்களுக்கு இந்த மாதிரி அவுலியாக்களை நேசிக்கின்ற வழிமுறைகள் அவர்களுக்கு தெரியல, அவர்களுக்கு இந்த மாதிரி கபரை கட்டி பச்சையை போத்தி பச்சை பல்பை போத்தி இந்த மாதிரி செய்யக்கூடிய வழிமுறை அவர்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்ற மாதிரி ஆகிடும். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துல நீங்க அவுலியாக்கள் சொல்றீங்களா இல்லையா? இந்த அவுலியாக்கள் எல்லாம் யாரு? நீங்களுக்கு தெரிஞ்ச வகையில நாம அடிக்கடி சொல்றது மொய்ன் அப்துல் காதர் ஜிலானி, இப்படி சில பேர்களை வச்சிருப்பாங்க. இவ்வளவு பேரை தவிர புதுசா ஒரு அவுலியா உருவாயினது கிடையாது. யாரோ ஒரு காலத்துல யாரோத்த செஞ்சு வச்சுட்டு போயிட்டான், அதை வச்சு எல்லாருமே அவுலியாண்டு அவங்க பேராலே எல்லாம் செஞ்சுட்டு போறாங்க. அப்ப அதுக்கு கடையில யாரும் அவுலியா கிடையாது. அப்ப நமக்கு அவுலியா என்று சொல்வதாக இருந்தால், உறுதியாக ஒத்தன்டிக்காக சொல்வதாக இருந்தால் சஹாபாக்கள் சொல்லலாம். அதுல அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்றவர்கள், சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள், சுவனவாதிகள், அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்து நன்மார சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் பட்டியல் இருக்கிறது. பத்ர சஹாபாக்கள் சுவர்க்கவாதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க யாருக்காவது கபர் கட்டப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயோ அவர்களுக்கு பின்னாலேயோ இன்றைக்கு செய்யப்படுகிற வழிமுறை இருந்துச்சா? அப்படி இல்லை. அப்ப அவங்க எல்லாம் செய்யாத ஒரு அமலை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க அவங்களை விட ஈமானில் உயர்ந்தவர்களா, அல்ல அவர்களை விட இபாதத்துல முந்தியவர்களா, அல்ல அவர்களை விட ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களை நேசிக்கின்ற விஷயத்துல நீங்க முந்தியவர்களா?
கண்ணியமான சகோதரர்களை யோசிக்க வேண்டும். அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். சும்மா ஏதோ மக்கள் செய்கிறாங்க, ஊர் செய்யுது, அவர் செய்கிறார், பள்ளி தலைவர் செய்கிறார், பெரிய சேகநாயகம் என்று அவர் செய்கிறார், இதெல்லாம் மார்க்க அடையாளம் கிடையாது. அல்லாஹு தாலா இல்மில் அறிவில் தான் இந்த மார்க்கத்தை வைத்திருக்கிறான். இந்த மார்க்கம் என்பது குர்ஆன் வஹி என்கின்ற அந்த அறிவில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படைகள். இதற்கு மாற்றமாக யார் செயல்பட்டாலும் நாளை மறுமையில் அவர்களுடைய மறுமை வாழ்வு மிக பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும், தோல்வியாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரால் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே மிஸ்கைட் பண்ணுகின்ற தலைவர்கள், மிஸ்கைட் பண்ணுகின்ற ஆலிம்கள், அதற்கு பின்னால் விலை போகின்ற சாதாரண மக்கள், வாலிபர்கள் இதை யோசிக்க வேண்டும். நிச்சயமாக நிறைய பேர் இதில் தெரியாமலும் இருப்பார்கள். சரியான அறிவு கிடையாது. அவர்கள் ஏதோ மக்கள் செய்யறாங்க, ஊர் செய்யுது, பள்ளிவாயல் செய்யுது, நம்மட பதவியை நம்ம தக்க வச்சு கொள்ளணும், நம்மட பொறுப்பை நம்ம தக்க வச்சு கொள்வதற்காக சிலவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு ஜால்டா அடிச்சு கொண்டு இன்னும் சிலருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மாட்டிக்கொள்வோம். நம்முடைய பொறுப்பை நாம் சுமந்தவர்கள். நிச்சயமாக இந்த சமூகத்தில் இவ்வாறான மோட்டிய சிந்தனைகள், வித்அத்துகள், வழிகள் நடக்கின்ற நேரத்தில் அது சம்பந்தமான தெளிவை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இவ்வாறான இந்த சிந்தனைகளிலிருந்தும் வழிபேடான சிந்தனைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக என்ன ஏற்பாடுகள் செய்தாலும் அதுக்கு ₹1 கூட உங்களால் நீங்கள் உதவி செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளவும் கூடாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்ற எந்த விஷயங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பணங்கள் இருந்தோ உங்களுடைய உடலாலோ எதுவுமே எந்த முயற்சிகளும் நீங்க செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் அதுவும் நமக்கு பாவமாக மாறிவிடும். யார் அல்லாஹ்வுடைய அந்த பாவத்தின், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடைபெறுகின்ற பாவத்துக்கும் அவனை அத்துமீறக்கூடிய காரியங்களுக்கும் துணை போகின்றார்களோ அவர்களும் அந்த குற்றத்திலே சமமானவர்கள். அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்ற வேண்டும். ஆகவே இவ்வாறான இந்த மோசமான நிகழ்வுகளிலிருந்தும் இவ்வாறான பித்அத்தான ஷிர்கான காரியத்திலிருந்தும் எங்களை உங்களுடைய சமூகத்தை நாங்கள் பாதுகாத்து நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு.